Example 7.6 evaluate integration of 2 to the power of x plus 3 to the power of x the whole square divided by 6 to the power of x into dx அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போது I equal to whatever given நம்ம இங்கே எழுதியாச்சு. Expand the numerator by using the a plus b the whole square equal to a square plus b square plus 2ab. ஏன்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, a plus b அந்த ஃபார்மேட்டில் இருக்கிறதுனால அதை நம்ம என்ன செய்கிறோம், எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதிக்கணும். இப்போ I equal to integration of இது வந்து a மாரி, அப்போது a ஸ்கொயர், அப்போது 2x ஸ்கொயர் ப்ளஸ் b வந்து இந்த 3x இருக்குது, அதனால் நம்மளுக்கு எப்படி இருக்குது, இதை b ஸ்கொயர் மாரி நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். புரியுது இல்லைங்களா, அது a ஸ்கொயர், இது b ஸ்கொயர், அப்போ a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் 2ab, அது ab. புரியுது இல்லைங்களா. இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டிவைடட் பை அங்கே இருக்கிற 6xஐ நம்ம 6xன்னு அப்படியே போட்டுக்கிறோம், இன்ட்டு dx போட்டுடுறோம். புரியுது இல்லைங்களா. அதுக்கப்புறம் நம்ம இன்டெகிரேஷன் போட்டுட்டு 2 ஸ்கொயர் தானுங்க, அப்போ 2 2 சார் எவ்வளோ 4x, 4 to the power of x ப்ளஸ் 3 ஸ்கொயர், 3 3 சார் எவ்வளோ 9, அதோட x அப்படியே போட்டுக்கிறோம், ப்ளஸ் அப்படியே போட்டுறோம் 2 2 3 சார் எவ்வளோ 6 6 2 சார் நம்மளுக்கு என்ன கிடைக்கும் 12 கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ இப்போ இங்கே பொறுத்த வரைக்கும் இது வந்து 2 தனியாக அப்படியே போட்டுக்கிறோம், இந்த 2வும் 3யும் ஆட் பண்ணி தனியாக 6x அப்படின்னு நம்ம போட்டுக்கிறோம். புரியுதுங்களா. இது 2abனால 2 தனியாக இருக்கட்டும், 2 3 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 6 to the power of x by 6 to the power of x அப்படின்னு நம்ம போட்டுடுறோம், இன்ட்டு dx போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம டினாமினேட்டரை நியூமரேட்டரோட நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்பியூட் பண்ணிக்கிறோம். எப்படின்னா இன்டெகிரேஷன் ஆஃப் சிம்பிள் போட்டுட்டு 4 to the power of x divided by 6 to the power of x plus 9 to the power of x divided by 6 to the power of x plus 2 into 6 to the power of x divided by 6 to the power of x into dx அப்படின்னு நம்ம போட்டுட்டோம்னா இந்த 6 to the power of x 6 to the power of x கேன்சல் ஆகிடும். இது 6 வந்து 2 டைம்ஸ் போகும், இது வந்து நம்மளுக்கு 3 டைம்ஸ் போகும் இல்லைங்களா. அப்போது 3/2 to the whole to the power of x வரும். இங்கே அதேமாரி இது 2 டைம்ஸ் போகும் 4ல், இது 3 டைம்ஸ் போகும் 6ல் இல்லைங்களா, 2 டேபிள்ஸில். அப்போது இப்படி எழுதும்போது 2/3, அப்போ இன்டெகிரேஷன் ஆஃப் 2/3 ஹோல் டு த பவர் ஆஃப் எக்ஸ், என்ன ரெண்டு காமனாக எக்ஸ் இருக்குது, அப்புறம் ப்ளஸ் அதேமாரி 3/2 சிம்பிளிஃபை பண்ணோம் இல்லைங்களா. அந்த சிம்பிளிஃபை பண்ணதை நம்ம 3/2 ஆஸ் இட் இஸ் அப்படியே போட்டுட்டு ஹோல் டு த பவர் ஆஃப் எக்ஸை போட்டுறோம். இங்கே 6 to the power of x 6 to the power of x கேன்சல் ஆனால் வெறும் 2 மட்டும்தான் இருக்குது, 2 போட்டுட்டு இன்ட்டு dx போட்டுறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த dxஐ இன்டெகிரேஷனை ஸ்ப்ளிட் பண்ணி தனித்தனியாக அப்படி எழுதுகிறோம். இன்டெகிரேஷன் ஆஃப் 2/3 ஹோல் டு த பவர் ஆஃப் x இன்ட்டு dx, அப்புறம் ப்ளஸ் இன்டெகிரேஷன் ஆஃப் 3/2 ஹோல் டு த பவர் ஆஃப் நம்மளுக்கு x இல்லைங்களா, அதையும் நம்ம இங்கே தனியாக எழுதிடுறோம். இப்போது நம்ம இதுமாரி ஒவ்வொன்றுத்தையும் நம்ம என்ன செய்கிறோம், பிரித்து செப்பரேட்டாக எழுதும்போது நம்ம சம்மு போடும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். புரியுது இல்லைங்களா. அதனால் இது எக்ஸ் போட்டாச்சு, இன்ட்டு டிஎக்ஸை போட்டுட்டோம். அடுத்தது இன்டெகிரேஷன் ஆஃப் 2 into d to the power of x அப்படின்னு நம்ம தனியாக இன்டெகிரேஷன் சிம்பிளும் டிஎக்ஸும் இன்டெகிரேஷன் டிஎக்ஸும் அப்படி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்கிறத இப்படி எழுதியிருக்கோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு இப்போ பார்க்கும்போது a to the power of x into dx அந்த ஃபார்மேட்டில் இந்த இன்டெகிரேஷன் இருக்கும்போது ஃபார்முலா ஒன்று இருக்குது, இன்டெகிரேஷன் ஆஃப் a to the power of x into dx is equal to a to the power of x divided by log a plus c அப்படின்ற ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவில் நம்ம இந்த தூக்கி போடுறோம். அப்போ இன்டெகிரேஷன் பண்ண போகிறோம். அப்போ இன்டெகிரேஷன் சிம்பிள் வரக்கூடாது, இந்த dx வரக்கூடாது. புரியுது இல்லைங்களா. அப்போ இன்டெகிரேஷன் சிம்பிள் இல்லாமல் 2/3 ஏக்கு பதிலாக அங்கே என்ன இருக்குது 2/3, அதனால் 2/3 to the power of x, இங்கே என்ன இருக்குது x இருக்குது இல்லைங்களா, அதனால் 2 to the power of x போட்டுடுறோம். கீழே வந்து என்ன இருக்குது log a, அப்போ log aக்கு பதில் அந்த 2/3 இருக்குது, 2/3 போட்டுக்கிறோம். புரியுது இல்லைங்களா. ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸை போட்டாச்சு. இப்போது இன்டெகிரேஷன் சிம்பிள் வரக்கூடாது, இந்த dx வரக்கூடாது, இந்த 3/2 a to the power of xக்கு aக்கு பதில் 3/2 to the power of x by log aக்கு பதில் 3/2 அப்படி தானே ஃபார்முலாவில் இருக்குது. அதேமாரியே நம்ம எழுதிடுறோம், ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸை போட்டுடுறோம். இந்த 2ன்றது வந்து நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது கான்ஸ்டன்ட்டு. அந்த கான்ஸ்டன்ட் எப்போயுமே என்னவாக இருக்கும், கான்ஸ்டன்ட் ஏதாவது ஒரு இதில் இருந்தால் இன்டெகிரேஷனுக்கு முன்னாடியே வெளியில் வந்துடும். அப்போ வெளியில் வந்தாச்சுன்னா அந்த 2 தூக்கி ஆசிட்டிஸ் அப்படியே போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் dx ஒண்டி தான் இருக்கும். அந்த dxஐ நம்ம என்ன செய்கிறோம், இன்டெகிரேஷன் பண்ணும்போது இன்டெகிரேஷன் ஆஃப் dx ஈக்குவல் டு எக்ஸ் கிடைக்கும். அப்போ அந்த 2ஓட இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் லாஸ்ட்டில் ஒரே ஒரு வாட்டி c போட்டுக்கிறோம். அப்போது நம்மளுக்கு ஃபார்மேட் எப்படி கிடைக்குது, 2/3
whole to the power of x by log 2 by 3 plus 3 by 2 whole to the power of x divided by log 3 by 2 plus 2x plus c அப்படின்ற ஃபார்மேட் நம்மளுக்கு கிடைக்குது. இதில் நீங்கள் புரியாதது என்னென்னா அந்த ஃபார்முலாஸை மட்டும் கரெக்டாக எந்த ஃபார்முலா வருது அப்படின்றதுக்கு ஃபார்முலாஸை மட்டும் அடிக்கடி நீங்கள் டெய்லி ஒரு வாட்டி ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா மைண்டில் அப்படியே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே வரணும். அப்போது உங்களுக்கு என்ன ஆகும்னா மைண்டில் அப்படியே ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகிடும். புரியுது இல்லைங்களா? புரியலைன்னா ஒரு தடவைக்கு வீடியோவை 2 வாட்டி போட்டு பாருங்கள். புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாட்டி போட்டு பாருங்கள். மறக்காமல் கம்பன் ஆன்லைன் கிளாஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அப் டு டேட் இருக்கிற லைவ் கிளாஸஸை உங்களுக்கு ரீச் ஆகும். தேங்க்யூ.